அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சாமை உப்புமா பண்ண போகிறேன். இது யூஸ்வலாக பண்ணுற ரவை உப்புமா மாதிரி தான். சாமை தண்ணி இதோட ப்ரொப்போர்ஷன் மட்டும் கரெக்டாக இருந்தால் அவுட்புட் நல்லா வரும். இன்றைக்கி நான் 3 பேத்துக்கான குவான்டிட்டியில் செய்கிறேன். ஃபஸ்ட்டு சாமையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 1/4 மணி நேரம் ஊற வச்சு ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவும் ஊறிட வேண்டாம். அப்புறம் ஒரு கடாயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய், கடுகு, கொஞ்சம் ஜீரகம், உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் துருவின இஞ்சி, இஞ்சியோட ரா ஸ்மெல் கொஞ்சம் போனதும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம், நான் இங்கே 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி, அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பொட்டேட்டோ 2 எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். தண்ணி எப்படின்னா 1:2 ரேஷியோவில் இருக்கணும், சாமையும் தண்ணியும். நான் இங்கே 2 கப்பு சாமை எடுத்துருக்கிறதுனால 4 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். இந்த 4 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட ஊற வச்சிருந்த சாமையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லது. சாமைக்கு ஏற்ற உப்பு இதிலே ஆட் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது லோ டு மீடியமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது சாமை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது குலையவும் இல்லை, ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதோட துருவின தேங்காயும் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தொட்டுக்க நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.